கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக 2 பேர் ஆஜராகியிருக்கிறார்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக 2 பேர் கோவை சிபிசிஐடி முன்பு ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயானின் நண்பர் ரவிக்குமார் ஆஜராகியிருக்கிறார். ஜெயலலிதா இருக்கும் வரை காய்கறி விநியோகம் செய்து வந்த தேவன் ஆஜராகியுள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக 2 பேர் கோவை சிபிசிஐடி முன்பு ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயானின் நண்பர் ரவிக்குமார் ஆஜராகியிருக்கிறார். மேலும் ஜெயலலிதா இருக்கும் வரை காய்கறி விநியோகம் செய்து வந்த தேவன் ஆஜராகியுள்ளார். கோவை சிபிசிஐடி போலீசார் முன்பு இவர்கள் இருவரும் இன்று ஆஜராகியிருக்கிறார்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 4 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று இருவர் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக 4 பேர் ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெயலலிதா இருக்கும் வரை கோடநாடு எஸ்டேட் பங்களாவுக்கு காய்கறி விநியோகம் செய்து வந்த தேவன் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், கூடுதல் விவரங்கள். கொடநாடு கொலை கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருந்தது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறையும் வரை அந்த பகுதியில் பகலில் கூட அவ்வளவு எளிதாக யாரும் நடமாட முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில்தான் அவர் மறைவுக்கு பின்பாக ஒரு கொலை கொள்ளை சம்பவம் என்பது நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஏடிசி தலைமையிலான சிபிசிஐடி திரைத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கமாக ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக மேற்கொள்வார்கள் விசாரணை. ஆனால் இந்த முறை 4 நபர்களிடம் ஒரே நேரத்தில் சம்மன் அனுப்பி விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சம்மன் அனுப்பப்பட்ட 4 பேரும் விசாரணைக்காக சிபிசிஐடி ஆஜராகி இருக்கின்றார்கள். குறிப்பாக கொடநாடு எஸ்டேட்டில் ஓட்டுநராக தற்பொழுதும் பணியாற்றி வரக்கூடிய ரமேஷ், ஜெயலலிதா இருக்கும் வரை அவருக்கு காய்கறி விநியோகம் செய்து வந்த தேவன், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயானின் நண்பரான அவர் நண்பர் ரவிக்குமார் என்பவர் மற்றும் நம்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய பணியை செய்து வரக்கூடிய அப்துல் காதர் உள்ளிட்ட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில்தான் இந்த 4 பேரும் தற்பொழுது ஏடிசி முருகவேல் தலைமையிலான தள்ளிப்படை முன்பாக ஆஜராகி இருக்கின்றார்கள். விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கொடநாடு கொலை கொள்ளை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மனோஜ், சயான் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடமும் அதே போல அன்றைய காலகட்டத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் ஒரே நேரத்தில் 4 பேரை வளையவைக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த விதமாக இன்று இந்த வழக்கினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.